கண்ணு தெரியாத ஆளா? கண்ணு தெரிஞ்ச ஆள்கிட்ட கண்ணு தெரிஞ்ச எல்லாருக்கும் கண்ணு தெரியுதுன்னு அர்த்தம் இல்ல. முகத்தில் காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு பார்க்கணுமா அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. நாங்களை பார்த்தா முனிவர் போல தெரிகிறது. நாரத மகரிஷி திருலோக செஞ்சாரி. நாரத மகரிஷியா? நானே தான். நீங்க தானா? நான் தான். என்ன அதுக்குள்ள வந்துட்டிய? ஆமா, ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம். இல்ல இல்ல, நாரத மகரிஷி தானே. எங்க அப்பா சொன்ன ஆளுன்னு நினைச்சிட்டேன். அது வேற நாரதர். ஊருக்கு கலகம் பண்றவனையும் நாரதர் தான் பேர் வச்சிருக்கிறீங்க. நாரதன். அப்படியா? ஆமா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரிய? நான் சத்தியலோகத்துல இருந்து வர்றேன். சட்டிய போட்டுக்கிட்டியா? அப்படி காது நல்லா கேட்கும்ல உங்களுக்கு? குளிருக்கு என்கிட்ட பனி அடைப்பு அடைச்சிருச்சு. எல்லாம் அடைக்கலாம், நவதுவாரம் அடைச்சிட்டா பிரச்சனை. அதனால இதை உங்களுக்கு அதுல 2 துவாரம் மிக முக்கியம் அடைக்கப்படாது. உயிர் போறதே 11 வழியா தான் போகுது. உட்காந்து பேசுமா? நல்லா உட்காந்து பேசலாமே, தப்பு இல்லை. 11 வழி இல்லையா? ஆமா, ஊருக்கு பல வழி இருக்குல்ல. அது மாதிரி இந்த உடம்புல இருந்து உயிர் போறதுக்கு 11 வழி இருக்கு. முதல்ல உச்சிக்குழி, அதான் கபால மோட்சம்னு. சரி. அவர்கள் எல்லாம் மறு ஜென்மத்துல ஞானிகளாக யோகிகளாக, ஜென்மாவே கிடையாது, அதான் சித்தர்கள். அடுத்து கண்ணு 2லயும் உயிர் போகும், காது 2லயும் உயிர் போகும், நாசி துவாரத்தின் வழியாக, வாய் வழியாக, அடுத்து உந்தி கமலம், அப்புறம் நீர் வழி, அடுத்து மலை வழி. போடுறது ஜேஜிபி தள்ளுறது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியும், உங்க வழியில நீங்க சொல்றீங்க. ஆமா, நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனாலும் பாருங்க, இத்தனை வழியா உயிர் போகுது. அத்தனை வழியா உயிர் போனாலும் அத்தனை வழியில உயிர் போறாரு. அந்த ஆத்மா மறு ஜென்மம் எடுக்கும் போது ஒவ்வொன்றுக்கு ஒரு கணக்கு இருக்கு. சரி, அது போட்டேன். எத்தனை வழியில உயிர் போனாலும் அத்தனை உயிர்களும் சுடுகாட்டுக்கு தான் போகுது. ஆமா, அப்படி நினைக்க முடியாத. என்ன சொல்றியா? ஆமா, எல்லாம் சுடுகாட்டுல வைக்கிறாங்க. அப்புறம் டிபன் பாக்ஸ் வச்சு பிரிட்ஜ்ல வீட்டுல வைக்கிறாங்க. வச்சாங்களா இல்லையா? வச்சாங்களா இல்லையா? பயங்கரமான ஆளியா. மனைவிய ஊரா வெட்டி வைக்கலையா? குளிர்பதன பெட்டியில வைக்கல ஒருத்தர். சரி, கொரோனாவில் செத்ததெல்லாம் மொத்தமா சுடுகாட்டுல இறுதி சடங்கு சரியா நடந்துச்சா? மொத்தமா குப்பை அள்ளுற மாதிரி அள்ளி எங்கனையோ தோண்டி எங்கனையோ புதைச்சாங்களே, அது என்ன பண்றது? சாமி, நீ உனக்கு தெரியுமா, நம்ம நிக்கிறோமே இந்த இடமே ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்து நமக்கு தெரியுமா? வரலாறு என்ன சொல்லும்? மாறும்ல, ஒவ்வொன்றுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, நேரங்கள் இருக்குல்ல. சரி, இருக்கு. என்ன தொழில் பாக்குறீங்க? கலகம் செய்வது என்னுடைய வேலை. மாசம் ஒரு 30,000 நிக்குமா? காசுக்காக நான் வேலை செய்யறதே இல்லை. சரி, அது இல்லையா? வேலை யுத்தியம் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் தான் வெல்ல முடியும். அதர்மம் எங்க இருக்கிறதுக்கும் பஞ்சாயத்து பண்றோம்னு வச்சுங்க. ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனைனா 2 பேரும் தனியா இருந்து பேசிட்டாங்கன்னா பிரச்சனை தீரும். சரி, இடையில ஓ மாதிரி ஆளை பஞ்சாயத்துக்கு வச்சோம்னா 2 பேருக்கு விரிசல் தேவை வரும். சாக்கியை இறக்கிடுவேன். நடக்குதா இல்லையா நாட்டுல? ஒன்னா சேர விடுறா இல்லையே? எப்படி பிரித்து ஆழப்படுகிறது? பிரிச்சு 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 வச்சுதான் பாக்குறான் வேடிக்கை. அது மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? யாருக்குன்னு கேட்கல, உங்களுக்கு. ஏன் பொண்ணு கொடுக்க போறீங்களா நீங்க? செகண்ட் இருக்கு, ஒண்ணு ரெடி பண்ணவா? ஏயா, நானே பிரம்மச்சாரி மூவாசி. இப்ப இந்த அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சியா? ஒண்ணு இருக்குங்க, ஆனா முடி செம்பட்டேன் கடத்தர அப்படின்றாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி தான் இருக்கு, எனக்கு தெரியும். அதுல மூத்ததான புருஷன் தான் இருந்தா, அதை கட்டிட்டு இந்த நிலைமை. அதுல ஆனதுதான் இந்த கேள்வி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சால? கேட்டுக்கிறேன். பிரம்மச்சாரியா? நான் மூவாசியும் இல்லாதவன். பெரும்பச்சேரியில யாரு மேல கட்டி? பெரும்பச்சேரி போகலாம், பிரம்மச்சேரியும் போகலாம், திருமணச்சேரியும் போகலாம், திருமணஞ்சேரியும் போகலாம். நான் சொல்றது பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி 4 நிலை இருக்கு ஒரு மனிதனுக்கு. ஆமா, வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரி, கிரகஸ்தன். இந்த 4 நிலையும் மனிதன் கடந்து வரணும். வந்தாத்தான் அது மனித வாழ்க்கை. இப்போதைக்கு செய்யல, வேற எதுவும் பண்ணலாம். நான் 52 மனைவிகளை மணந்தேன். எத்தனை? 52. இது லேசு தானே, கொஞ்சம் தான். 52ன்றது வெளிநாட்டுல ஒரு பெண்ணு 1000 ஆண்களை மணந்ததாக ஒரு செய்தி வந்துச்சு, பாத்தியா? ஐயா, நம்ம ஊர் நாடி அந்த பொம்பளைய கூட்டு வரணுமே. கிண்ண சாதனை ஐயா, நீதான் படிப்பியதெல்லாம். 1000 புருஷனா? 1000 கணவன்மார்கள் 1 மணி நேரத்துல. வருஷத்துக்கு அப்படின்னா கியூல நிப்பாங்க. அது என்ன கணக்குன்னு நீ அதை படிச்சு தெரிஞ்சுக்க. ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு பெண் இருந்தா, அந்த பெண்ணுக்கு 38 வயசுல 42 பிள்ளைகள். எச்சப்பு பரவாயில்லையாப்பா, என்னங்க சீனியாரோட மோசமா? 38 வயசுல 42 பிள்ளைகள் எப்படி பெத்தான்னு தெரியணும்ல உங்களுக்கு? பாக்குறதுக்கு இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், வரலாம். என்னடா இப்படி ஒரு பொம்பளையானு கூட ஒரு ஏளனம் தோணலாம். அந்த பொண்ணோட பிறந்தது 4 பெண் குழந்தைகள். அவங்க அம்மா இறந்துடுறா, அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்றாரு. 2வது தாயார் இந்த பிள்ளைகள் மீது வெறுப்படைகிறார். இந்த பிள்ளைகளை கொல்லலாம் நினைச்சு பீங்கான அரைச்சு கொடுக்குறா. 3 பிள்ளைகள் இறந்துருந்து இந்த பொண்ணு தப்பிச்சிடறா.
இந்த பொண்ணு பொழைச்ச பொண்ணு அங்க விட்டா பொண்ணு உயிர் கொண்டுருமேன்னு வேற இடத்துல வளர வர்றாங்க. வளரும் போது அவன் அப்பா அந்த பொண்ணை விட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி போயாச்சு. சின்ன வயசுல அந்த பொண்ணை ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த சுருக்கமா வச்சுன்னா அந்த பொண்ணுக்கு 5 கல்யாணம். ஒரு பிரசவத்துல 4 குழந்தை, ஒரு பிரசவத்துல 3 குழந்தை, ஒரு பிரசவத்துல 2 குழந்தை. இப்படியே மாறி மாறி 38 வயசுக்குள்ள 5 கணவன் 42 பிள்ளைகள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான். இந்த பிள்ளைகளுக்காக இனிமே வாழ முடியாது செத்து போலான்னு அவன் நினைக்கிறா. அப்ப நினைச்சாலாம் நம்மளை விட்டுட்டு அம்மா செத்ததுக்கு அப்புறம் சிறிய தாயாரு இப்படி கொள்ள நினைச்சாலே நம்மளும் செத்துட்டா அந்த பிள்ளைகளை யாரு காப்பாற்றுவான்னு நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் பெரிய சாதனை பெண்ணாக உகாண்டா என்ற நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே அவளும் பெண் தானே. தமிழ்நாட்டுல அப்படி யாரும் இல்லை. நினைச்சு பாரு, தாய்ப்பாலை விலைக்கு விற்கிற தாய்மார்கள் இந்த நாட்டுல வந்து உண்மைதான் இருக்குல்ல. வாடகை தாயின்னு அது வந்து குளோனிங் முறைன்னா ஆங்கிலத்துல அது மகாபாரத கதையை ஒப்பிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்ப அது பிரச்சனை இல்ல, அது சரியா இருக்குமாங்கிறதா பிரச்சனை. பசுமாடுன்னு ஒண்ணு கொடுத்தா இல்ல, நமக்கிட்ட நாட்டு மாடுன்னு ஒண்ணு இருந்துச்சு. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டா ஒரு இடத்துல நிக்காது, குடிக்கவும் முடியாது. நீங்க எல்லாம் மாடு வச்சிருந்தவங்க உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ ஒரு மாடு கொடுத்துருக்காங்க, கிரு படுத்தா எந்திரிக்குது எந்திரிச்சா படுக்குது இல்ல, பாலாவும் இல்ல, அம்மானு கத்துதும் இல்ல. தமிழ்நாட்டுலதான் மாடு அம்மானு கத்துதுன்னா லண்டன்லயும் பசு மாடு அம்மானு கத்துதான். அப்ப இங்க இருந்து எவனா இங்க தமிழ்நாட்டு மாடு அம்மானு கத்துனா தமிழ் மாடு சரி. ஆனா லண்டன்ல பசு மாடு அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு தானே கத்திருக்கானே. அது படிக்காம இருந்திருக்கும். ஆங்கிலம் படிக்கலைங்களா? இல்ல அந்த விலங்குகளுக்கு சப்தமே அப்படித்தானே. எந்த நாட்டு மாடா இருந்தாலும் தமிழ்ல தான் கத்தும் அம்மான்னு. ஒருத்தர் எல்லா நாட்டு மொழிகளையும் தேடி தேடி படிச்சாரா. சரி, நம்ம தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கர்நாடக, கன்னடம், இப்படி ஒவ்வொரு நாட்டு மொழிகளா தேடி தேடி படிச்சிருக்கிறார். அவருக்கு வேலையே அதுதான், ஒவ்வொன்னா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு கத்துக்கிறார். அவர் மனைவிக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கோவம் வந்துரும்ல. சரி, பொம்மநாட்டி அப்படித்தானே பொசுக்குன்னு கோவப்படுவான். அந்த அம்மா கேட்டா, ஏயா உனக்கு வேற வேலையே இல்லையா, இதே படிச்சுக்கிட்டு இருக்கிற, வேற ஏதாவது பாக்கலாம் தானே, இப்படி மொழிகளையா தேடி தேடி படிக்கிறீங்க, எந்த நாய் கேட்க போகுதுன்னு படிக்கிறான்ட்டான். ஒரு வார்த்தை. ஆமா, எவ்வளவு பெரிய வார்த்தை. அவரை நாயின்னு சொல்லல, இத படிச்சு எதுக்காக போகுது, எந்த நாய் கேட்க போகுது. இந்த நாங்க எத்தனை தொண்டை வெளியே தமிழ் முக்கியம். தமிழ்நாட்டுல தமிழுக்கு வேலை இல்லாம போச்சு. படிச்ச பிள்ளையெல்லாம் சோத்து மூட்டை சுமக்குது இந்த நாட்டுல. அதனால தமிழ் மீது பற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம்ல. அப்படி அவ கேட்டா, இப்படி படிக்கிறிய, உனக்கு இந்த மொழி இப்படி படிச்சு படிச்சு எந்த நாய் கேட்க போகுது. கோவம் வந்துருச்சு அவருக்கு. இதுக்கு மேல வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டாரு. வெளியில போனாரு, நாடு விட்டு நாடு எங்கிட்ட போயாச்சு. அவர் போய் தங்கி இருந்த நாட்டுக்குள்ள ஒரு களவு திருடு நடக்குது. திருடு நடந்தா கண்டுபிடிக்க முடியல எவன் திருடிட்டு போனான்னு. திருட வந்தவங்க ஒரு நாய்க்குட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நாய் மாட்டிக்கிருச்சு. இப்ப நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. தமிழ்கார வளர்த்திருந்தா தமிழ் அதுக்கு புரியும். சரி, இந்திக்காரர் வளர்த்திருந்தா இந்தி மொழி, ஆங்கிலத்துல வளர்த்திருந்தா ஆங்கில மொழி பேசினா புரியும். இப்ப எந்த மொழியில அதை வளர்த்திருக்கான்னு பல மொழிகள் தெரிஞ்சவரை வச்சு கத்து கொடுங்க, கண்டுபிடிக்கணும். சரி, யாருன்னு பார்த்தா இந்த கோச்சிட்டு போனார்ல, இவரை கூட்டிட்டு வந்து பேச சொல்றாங்க. சரி, அவரும் பல மொழிகளை பேசி கடைசியா ஏதோ ஒரு மொழியை பேசும்போது நாய் வாழ ஆட்டிருச்சு. அதுக்கு புரிஞ்சிருச்சு, ஆஹா இந்த மொழியை பேசினவங்க தான் திருட வந்திருக்காங்கன்னு திருடியவர்களுடைய மொழியை வச்சு கண்டுபிடிச்சு திருடனையும் கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்து முடிச்சாச்சு. இப்ப அந்த நாட்டோட அதிகாரிகள் இந்த மொழியை பேசி நாயை கண்டுபிடிச்சு நாய் மூலமா திருடர்களை கண்டுபிடிக்க உதவுனார்ல, அவருக்கு ஒரு சன்மானம் கொடுக்கலாம்னு விரும்புது. ஐயா உங்களுக்கு என்ன வேணும், எங்க நாட்டு குடியுரிமை வேணுமா, நிறைய பணம் வேணுமா, இல்ல பங்களா வேணுமா, என்ன வேணும், எது கேட்டாலும் தர்றோம்னாங்க. அவர் எல்லாத்துக்கும் எனக்கு வேண்டாம் வேண்டான்ட்டார். என்னதாயா வேணும், இதெல்லாம் வேணாம்னா வேற என்ன வேணும், எனக்கு இந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. அப்பதான் சொன்னாரு, நான் அந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன். என் மனைவி கேட்டா, நீ இப்படி படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா, இந்த நாய் கேட்டுருச்சுங்கிறத அந்த நாய்க்கு நான் சொல்லணும், இந்த நாயை மட்டும் கொடுங்க. ஏதோ ஒரு மொழிய உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்கங்க. கரும்பு மொழி. நான் என்ன சொல்றேன்னு கதை பேசட்டா மொழியா ஒரு 2 மொழி வச்சு கொடுப்பாரு. மொழின்னு சொல்லணும், அத முதல்ல மொழி இல்ல மொழி. நம்ம நாட்டுல தமிழ் எவ்வளவு உச்சரிப்பா இருக்கணும். என்னமோ சரி, என்ன செய்ய அப்படிலாம் இருக்கையா. ஆமா, இங்க சத்தம் கேட்டுச்சா, அந்த தட்டியை பிச்சுக்கிட்டு போக முடியல, அங்க ஒண்ணுக்கு இருந்தது தானே. அதை யாரையா கேட்டா, நீ என்ன போவே